ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைட் ஆஃப் த அன்னவுன். இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிற கதை ஒரு பெண்ணின் கடைசி ரயில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எலினோரின் கடைசி ரயில். எலினோர் எப்போதும் தனது அப்பார்ட்மெண்ட்டிற்கு அருகிலுள்ள பழைய சுரங்கப்பாதை நிலையம் குறித்து எச்சரிக்கையாக இருந்தாள். இது அரிதாகவே பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக இருட்டிற்கு பிறகு அது அமைதியாகவே இருந்தது. ஆயினும் அன்றிரவு அவள் அங்கேயே காத்திருந்தாள். நீண்ட நாள் வேலையில் இருந்த களைப்புடன் அவளது கவலையும் கலர்ந்திருந்தது. அவள் தொலைபேசியில் நேரத்தை பார்த்தாள். இரவு 11:45. கடைசி ரயில் 10 நிமிடங்களுக்கு முன்பே வந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு மங்கலான விளக்குகள் பிளாட்பாரம் முழுவதும் அமானுஷ்யமான நிழல்களை பரப்பியிருந்தது. அவள் பெருமூச்சு விட்டாள். ஒரு பெஞ்சில் அமர்ந்து தன் புத்தகத்தை வெளியே எடுத்து படித்தாள். வளர்ந்து வரும் அமைதியின்மையை புறங்கணிக்க முயன்றாள். நிமிடங்கள் இழுத்து செல்லப்பட்டன. எலினோரின் எண்ணங்கள் இந்த நிலையத்தை பற்றி அவள் கேள்விப்பட்ட வதந்திகளுக்கு அழைத்தன. சிலர் இந்த இடத்தில் பேய்கள் இருப்பதாகவும் மக்கள் ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போன இடம் என்றும் கூறினார்கள். கட்டுக்கதைகள் மூட நம்பிக்கைகள் அப்பாற்பட்டது என்று தன் தலையை ஆட்டினாள். ஆனாலும் அமைதியற்ற உணர்வு நிலவியது. பின்னர் அவள் மேடையின் முடிவில் இருந்து ஒரு மங்கலான சத்தத்தை அவள் கேட்டாள். பின்னர் இருளை பார்த்தாள். அங்கு காங்கிரட்டுக்கு எதிராக இழுத்து செல்லும் காலடிகள் போல ஒரு சத்தம் கேட்டது. அவள் எழுந்து நின்று அந்த நிழலை பார்த்தாள். ஆனால் எதையும் காணவில்லை. மின்னும் விளக்குகள் அணைந்து நிலையத்தை இருளில் மூழ்கடித்தது. எலினோர் இதயம் படபடத்தது. உடனே அவள் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட்டை பயன்படுத்த முயன்றாள். ஆனால் ஃபோனில் பேட்டரி தீர்ந்துவிட்டது. திரை கருப்பாகவே இருந்தது. அதனால் மீண்டும் பயந்தாள். தொலைதூரத்திலிருந்து நிலையம் முழுவதும் ஒரு சத்தம் நிலவியது. இருளில் ஒரு ரயிலின் ஒளியை பார்த்தாள். அவள் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். அவள் ரயிலை நோக்கி விரைந்தாள். அது அவளை வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்று எண்ணினாள். ரயில் சத்தமிட்டு நின்றபோது அதன் கதவுகள் ஒரு பெருமூச்சுடன் திறந்தன. வியக்கத்தக்க சுத்தமான மற்றும் நன்கு வெளிச்சம் உள்ள உட்புறத்தை வெளிப்படுத்தியது. எலினோர் ரயிலின் உள்ளே நுழைந்தாள். அவளுக்கு பின்னால் கதவுகள் மூடப்பட்டதால் ஒரு சிறிய ஆறுதலை உணர்ந்தாள். அவள் ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். ரயில் மெல்ல நகர தொடங்கியது. அவளது மனம் மெதுவாக அமைதியடைந்தது. சுற்றுமுற்றும் கவனித்து பார்த்தாள். ரயில் தனியாயிருப்பதை உணர்ந்தாள். ரயில் வேகமாக செல்லும்போது யாரோ கிசுகிசுப்பது போல ஒரு சத்தம் கேட்டது. அவள் சுற்றி பார்த்தாள். ஆனால் யாரையும் காணவில்லை. கிசுகிசுக்கள் மெல்ல வளர்ந்தன. என்னை தேடி வா என்று ஒரு குரல் கேட்டது. அவள் இரத்தம் குளிர்ந்தது. எலினோர் எழுந்து நின்றாள். அவளது சுவாசம் ஆழமற்ற வாய்வாக அவள் எமர்ஜென்சிக்கு பட்டனை அழுத்தியவுடன் விளக்குகள் மின்னியது. ரயில் நின்றது. ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அந்த இருளில் மீண்டும் சத்தம் கேட்டது. காலடிகள் இந்த முறை மிக அருகில் அவளை நோக்கி நகர்வது போல் தோன்றியது. அவநம்பிக்கையுடன் அவள் கதவை திறந்தாள். ஆனால் அது பிடிவாதமாக மூடியிருந்தது. காலடிகள் சத்தமாகவும் வேகமாகவும் கேட்டது. அவள் பின்னால் யாரோ இருப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மெதுவாக திரும்பினாள். தொலைதூர ஒளியில் ஒரு உருவத்தை பார்த்தாள். அந்த உருவம் அவளை பார்ப்பது போல் அவள் எண்ணினாள். ரயிலின் விளக்குகள் மீண்டும் எரிந்தன. எலினோர் ரயிலில் தனியாயிருப்பதை உணர்ந்தாள். மீண்டும் பயம் அதிகமாகியது. அப்போது ரயில் சுரங்கப்பாதை வழியாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் கதவை திறந்தால் சிறிய நேரத்திலேயே மேடையில் இறங்கிய போது ஸ்டேஷன் விளக்குகள் மின்னியது. தொலைதூரத்தில் ஒரு நிழலை பார்த்தால்
இதயம் படபடக்கத் தொடங்கியது. எலினோர் சுற்றி பார்த்தால் ஸ்டேஷன் வெறிச்சோடி இருப்பதை உணர்ந்தாள். அவள் பெருமூச்சு விட்டு வெளியேறத் தொடங்கினாள். திடீரென அவளது உடல் சிலிர்த்தது. இந்த மாதிரி கதைகளை கேட்கணுன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.